Hello everyone, welcome. So JEE Mains Mathematics 50 days crash course பார்த்துட்டு இருக்கோம். So day 23ல இருக்கும். Continuity part 2. So continuity part 1 பார்க்கலனா அதை பார்த்துடுங்க. நான் ஆல்ரெடி ரிவைஸ் பண்றேன். So என்ன பார்த்தோம் அப்படின்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா continuity at a point define பண்ணோம். கரெக்ட்டா? A function y is equal to f of x is said to be continuous at x is equal to a if and only if limit extending to a f of x is equal to f of a. இந்த a என்ற பாயிண்ட்ல கண்டினியூஸ் அப்படின்னா this has to satisfy அப்படின்னு பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி ஒரு 3 ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ நீங்க போன வீடியோஸ் பார்க்காம நீங்க பார்க்க கூடாது. ஓகேவா? இது வந்து கண்டினியூஷன் ஆஃப் ப்ரீவியஸ் வீடியோ தான். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 3 ப்ராப்ளம் நம்ம போட்டிருக்கோம் போன வீடியோல. ஸோ இந்த வீடியோ நம்ம போறோம் அப்படின்னா we going to start with 4th ப்ராப்ளம். ஓகேவா? சூப்பர். எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கும். பாருங்களேன். The value of k for which the function f of x is equal to 4/5 whole power tan 4x divided by tan 5x when x lies between 0 to pi by 2 and when x is equal to pi by 2 k plus 2 by 5 is continuous at x is equal to pi by 2. So pi by 2ல pi by 2 அப்படின்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். எப்பயுமே பாருங்களேன், எங்க பிரேக் ஆதோ அந்த பாயிண்ட்ல கண்டினியூஸ் கொடுத்துருவாங்க. இந்த வேல்யூ கே கேட்பாங்க. இந்த கே என்ன ஆகும்னு கேட்பாங்க. அப்படிதான் மேக்ஸிமம் இருக்கும் ப்ராப்ளம்ஸ்லாம். பாருங்க சொல்யூஷன். It is continuous at x is equal to pi by 2. கரெக்டா? It is continuous at x is equal to pi by 2. So pi by 2ன்ற பாயிண்ட்ல it is continuous இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? This implies limit x tending to pi by 2 f of x is equal to f of pi by 2. கரெக்டா? எப்படி சார்? A function y is equal to f of x is said to be continuous at a. ஏன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கும். எப்போ அப்படின்னா limit extending to a f of x is equal to f of a. நம்மளுக்கு இங்க a யாரு? a வந்து pi by 2. ஸோ அப்போ a க்கு pi by 2 போடுங்க. limit extending to pi by 2 f of x is equal to f of pi by 2 வரும். ஓகே. அப்போ this implies limit extending to pi by 2 f of x. f of pi by 2. அப்போ x pi by 2 போகும்போது நம்மளுக்கு f of x யாரு? k plus 2 by 5. k plus 2 by 5. ஸோ அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிங்க. 2 by 5 எக்ஸை கொண்டு வாங்க. You can find the value of k. எப்பவுமே போன 3 சம்ல பாத்தீங்கன்னா வெறும் k மட்டும் இருந்தது. இங்க k plus 2 by 5 இருக்கு. நம்மள பயமுறுத்துனாங்களாம். ஒன்றும் கிடையாது. இந்த வேல்யூ கண்டுபிடிங்க. இந்த 2 by 5 எக்ஸை கொண்டு வாங்க. உங்களுக்கு k கிடைச்சிடும். இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? சார் லிமிட் கண்டுபிடிக்க தெரியும் சார் எனக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும் சார். கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு pi by 2 limit extending to pi by 2 f of x கண்டுபிடிக்கணும். So limit extending to pi by 2. So நமக்கு f of x யாரு? 4 by 5 tan 4x divided by tan 5x. tan 4x divided by tan 5x. கரெக்டா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா முதல்ல ஃபங்க்ஷன் சப்போஸ் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ எனக்கு ஃபைனலா கிடைச்சிருச்சு அப்படின்னா சூப்பர். அதுதான் லிமிட் வேல்யூவா போயிடும். ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் வேல்யூ லிமிட்டிங் வேல்யூவா போயிடும். ஃபங்க்ஷன் டிபெண்டா இருக்கும் போது pi by 2ல. இப்போ 4 by 5 இது என்ன ஆயிடும்? tan 4 into pi by 2 divided by tan 5 into pi by 2. கரெக்டா? இதெல்லாம் பவர்ல இருக்குப்பா. 4 by 5 ஹோல் பவர்ல இருக்கு இதெல்லாம். ஸோ இப்போ this is equal to 4 by 5. இப்போ tan 2 pi ஆயிடுமா அது? tan 2 pi ஆயிடும் divided by tan 5 pi by 2 வந்துடும். கரெக்டா? tan 5 pi by 2. இப்போ what is tan 2 pi? So tan 2 pi is same as sin 2 pi divided by cos 2 pi. tan x is sin x by cos x. sin 2 pi 0, cos 2 pi 1. அப்போ tan 2 pi வேல்யூ வந்து 0. tan 2 pi வேல்யூ வந்து 0. அப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா 4 by 5 tan 2 pi வேல்யூ வந்து 0. tan 5 pi by 2 என்ன வேணா இருந்துக்கிட்டோம். 0 by anything 0 தான். அப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா 4 by 5 ஹோல் பவர் 0ன்னு வந்துடும். எனிதிங் பவர் 0 வந்து 1. அப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா y equal to 1 போயிடுச்சு. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி இல்லை? ஆமா தானேப்பா. tan 2 pi 0. tan 5 pi by 2 என்ன வேணா இருந்துட்டு போய்கிட்டோம். 0 by anything 0 தான். ஸோ அப்போ இவன் ஃபுல்லா 0 ஆயிடுவான். அப்போ 4 by 5 ஹோல் பவர் 0. எனிதிங் ஹோல் பவர் 0 1. கரெக்டா? ஸோ அப்போ இந்த லிமிட் வேல்யூ என்ன போயிடுச்சு? 1 போயிடுச்சு. Substitute in 1.
substitute in 1 இவனை 1 கொடுப்போம். ஸோ அப்போ 1 என்ன சொல்லுது அப்படின்னா limit extending to pi by 2 sorry limit extending to pi by 2. So limit extending to pi by 2 f of x is equal to k plus 2 by 5 கரெக்டா? இப்போ limit extending to pi by 2 f of x என்ன ஆயிடுச்சு 1 போயிடுச்சு. ஏன்னா லிமிட் வேல்யூ என்ன போயிடுச்சு 1 போயிடுச்சு. is equal to k plus 2 by 5. This implies k is equal to 1 minus 2 by 5. This implies k is equal to 5 minus 2. So 3 by 5 கரெக்டா? So k is equal to 3 by 5 போயாகணும். எங்க இருக்கு 3 by 5 இங்க இருக்கு. ரொம்ப ஈஸில. So pi by 2ன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு. அப்ப லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு pi by 2 is equal to f of pi by 2. f of pi by 2 வந்து k plus 2 by 5. அப்ப இந்த லிமிட்டிங் வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட பிறகு இந்த 2 by 5 ஆன்சர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு k வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. when x is not equal to pi function வந்து root of 2 plus cos x minus 1 divided by pi minus x whole square equal to pi போகும்போது function value k is continuous at x is equal to pi. So piன்ற பாயிண்ட்ல function continuous-ஆ இருக்கு. அப்ப what is the value of k ன்னு கேக்குறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு சார் எல்லா ப்ராப்ளமும். இதை போய் நான் வந்து கஷ்டம் வச்சுக்கிறேன் சார். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இட் இஸ் கண்டினியூஸ். திரும்ப அதான் சொல்றேன் நான். உங்களுக்கு லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இட் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை. பாருங்க இட் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பை. கரெக்டா? ஆமா தானப்பா? A function is said to be continuous. திரும்ப எழுதணுமா? இதுல பாருங்க. வேறுபாடு இருக்கு எழுதுறேன் பாருங்க. A function f of x is said to be continuous at x is equal to a. எப்போ? if limit extending to a f of x is equal to f of a. கரெக்டா? அப்ப நம்மளுக்கு a யாரு இங்க? பை. அப்ப limit extending to pi f of x is equal to f of pi. This implies limit extending to pi f of x. இப்போ f of pi யாரு? x பையா போகும்போது f of x வந்து k. அப்ப k 1ன்னு போடுங்க. அப்ப இந்த லிமிட்டிங் வேல்யூ தான் k வா போகும். அப்ப கண்டுபிடிச்சிருவோமா லிமிட்? So we need to find limit extending to pi. சார் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. limit extending to pi f of x கண்டுபிடிக்கணும். But this is limit extending to pi f of x யாரு? √2. என்ன சார் அங்க வந்து f of பையா இருக்கும்போது f of x kன்னு போட்டீங்க. இங்க f of x வந்து √2 cos x இந்த வேல்யூ போடுறீங்களே சார். ஆமாப்பா. இங்க வந்து பைன்ற வேல்யூ எக்ஸாக்ட்டா இருக்கும்போது k. பையா இல்லாத போது ஃபங்க்ஷன் வேல்யூ இது. இங்க பாத்தீங்கன்னா x பைய நோக்கி போகுது. பையா போகவே போகாது. பை கிட்ட போகுது. ஆனா பையா போகவே போகாது. அப்ப பையா போகல அப்படின்னா when x is not equal to pi f of x யாரு? ரூட்டுக்குள்ள 2 plus cos x minus 1 தனியா whole divided by pi minus x whole square. pi minus x whole square. இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாமா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா இது என்ன ஆயிடும் பாருங்களேன். ரூட் ஆஃப் 2 plus cos pi minus 1 divided by pi minus pi whole square ஒரு கரெக்டா x பைன்னு டைரக்டா கொடுத்தா அப்படின்னா அப்ப இது என்ன ஆயிடும் அப்படின்னா cos pi என்னது? -1. இங்க ஒரு -1 தனியா இருக்கு. இது 0 ஆயிடுது. அப்ப என்ன ஆயிடுது திருப்பம்? இதுவும் 0/0 ஃபார்மட்ல இருக்கு. என்னவா இருக்கு? 0/0 ஃபார்மட்ல இருக்கு. 2 - 1 1 √1 1 1 - 1 0. சோ அப்ப நீங்க டைரக்டா பை கொடுத்தீங்கன்னா இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப லோபிட்டால் ரூல் அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? லோபிட்டால் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா லிமிட் extending to pi differentiate numerator and denominator with respect to x. ஓகேவா? இப்போ what is the derivative of root of 2 plus cos x? அப்போ root of 2 plus cos x ஓட டெரிவேட்டிவ் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இது என்ன ஆயிடும் அப்படின்னா 2 plus cos x whole power 1/2. இது டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன ஆயிடும்? ஸோ 1/2 2 plus cos x whole power 1/2 minus 1. பாருங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் 1/2 2 plus cos x 1/2 minus 1. இப்போ உள்ள பண்ணுங்க 2 பண்ணா 0 cos x பண்ணா -sin x. இந்த 1 பண்ணா 0.
புரியுதா? ஒண்ணும் கிடையாது. ரூட் ஆஃப் 2 பிளஸ் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். இது சேம் ஆஸ் 2 பிளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/2. இப்போ இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? இதை கொண்டு வருவோம், 1 மைனஸ் பண்ணுவோம், அப்புறம் செயின் ரூல் அப்ளை பண்ணி உள்ள இருக்கிறத தனியா பண்ணணும். அதான் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 2 பிளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/2 மைனஸ் 1 உள்ள பண்ணீங்க அப்படின்னா 2 பண்ணா 0, காஸ் எக்ஸ் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ், இங்க 1 இருக்குல்ல அதை பண்ணா 0 ஆயிடும். டிவைடட் பை இது பண்ணா என்ன ஆயிடும்? 2 இன்டூ பை மைனஸ் எக்ஸ், கரெக்டா? 2 இன்டூ பை மைனஸ் எக்ஸ், அப்புறம் 2 இன்டூ பை மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 2 மைனஸ் 1 வரும். ஸோ உள்ள பண்ணீங்கன்னா பையை பண்ணா 0, எக்ஸை பண்ணா 1. இன்னும் கிடையாது, நார்மல் டிஃபரன்சியேஷன் பண்றேன் அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சார் பெருசா இருக்கு, இன்னும் கிடையாது, இருங்க. லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பை 1/2 2 பிளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1/2 ஆயிடுமா? இது இங்க பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் சைன் எக்ஸ் இருக்கும். டிவைடட் பை 2 இன்டூ பை மைனஸ் எக்ஸ், நான் மைனஸ் 2 போட்டுக்கிறேன் ஏன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்குல்ல. சூப்பர். இப்போ இந்த மைனஸும் போயிடுமா? இந்த மைனஸும் போயிடும். ஓகே. அப்ப மீதி என்ன இருக்கு அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பை, இதெல்லாம் நீங்களே போடலாம். லிமிட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுருவீங்க நீங்களே. அதே மாதிரி இந்த 2 இந்த 1/2 1/4 ஆயிடுமா? கரெக்டா? 1/2 இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ 1/2 இன்டூ 2 1/2 இன்டூ 1/2 இது வந்து 1/4 ஆயிடும். கரெக்டா? ஸோ இப்போ மீதி உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா sin x டிவைடட் பை பை மைனஸ் எக்ஸ், sin x டிவைடட் பை மைனஸ் எக்ஸ், இதை எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா 1 டிவைடட் பை 2 பிளஸ் காஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். கரெக்டா? ஹோல் பவர் பிளஸ் 1/2 போட்டுக்கிறேன். அதாவது மைனஸ் 1/2 ரெசிப்ராக்கல் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்போ டைரக்டா லிமிட்டுக்கு அப்ளை பண்ணுங்களேன். இப்போ டேட்டா லிமிட் அப்ளை பண்ணுப்பா. லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ டிஃபைன்டு, டைரக்டா லிமிட் அப்ளை பண்ணும்போது இவன் என்ன ஆயிடுவான்? sin பை டிவைடட் பை பை மைனஸ் பை. அப்ப இவன் இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ல இருப்பான். பட் ஆனா எப்பப்பெல்லாம் லிமிட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனைட் வேல்யூ கிடைக்குதோ அதெல்லாம் வெளில போட்டுருங்க. இது நான் படிச்சு சொல்லியிருக்கேன் லிமிட் படிக்கும் போது. ஸோ இப்போ இங்க நான் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த இடத்துக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்களேன் பை அப்படின்னு. என்ன ஆயிடும் அப்படின்னா 1 டிவைடட் பை 2 பிளஸ் காஸ் பை ஹோல் பவர் 1/2 இருக்கும். இது என்ன ஆயிடும் அப்படின்னா 1 டிவைடட் பை 2 பிளஸ் காஸ் பை வந்து மைனஸ் 1 ஹோல் பவர் 1/2 இருக்கும். இப்போ 1 டிவைடட் பை 1 பவர் 1/2 இருக்கும். அப்போ இது 1 ஆயிடும். அப்போ நான் நீங்க லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ ஃபைனைட்டா இருக்கு. அந்த ஃபைனைட் நம்பரை வெளில தூக்கி போட்டுருங்க. ஸோ அப்போ 1 இன்டூ 1/4 இந்த 1 எப்படி வந்தது? இதோட லிமிட்டிங் வேல்யூ ஃபைனைட்டா இருக்கிறதுனால அப்ளை பண்ணி வெளில தூக்கிட்டேன். உள்ள என்ன இருக்கு இப்போ? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பை sin x டிவைடட் பை 5 மைனஸ் எக்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். புரியுதா புரியலையா? சார் இது அப்படியே வச்சிருந்தீங்கன்னா பெருசா தெரியும். ஆனா அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒன்றுக்கு ஃபைனைட் நம்பர் கிடைக்குதுன்னா வெளில தூக்கி போட்டுருங்க. இங்க லிமிட் எக்ஸ் பை அப்ளை பண்ணும்போது ஃபைனைட் நம்பர் கிடைக்குது. என்ன ஃபைனைட் நம்பர் வருதோ வெளில தூக்கி போட்டுருங்க. நம்மளுக்கு இங்க 1 கிடைக்குது. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுங்க லிமிட் திரும்ப 0/0 ஃபார்ம். அப்ப லோ பீரியட் ரூல் அப்ளை பண்ணலாமா? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும். சோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பை sin x டெரிவேட்டிவ் cos x டிவைடட் பை பைய பண்ணா 0, x பண்ணா 1. கரெக்டா? திரும்ப என்ன பண்றேன்? அப்ளை எல்லோபிட்டால் ரூல். சோ டிஃபரன்ஷியேட் டினாமினேட்டர் நியூமரேட்டர். சோ நியூமரேட்டர் டினாமினேட்டர். இங்க என்ன பண்ணிருக்கேன்பா? அப்ளை எல்லோபிட்டால் ரூல். படிச்சு சொல்றேன். பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லைனா பார்க்கணும். ஸோ அப்ளை எல்லோபிட்டால் ரூல். ஸோ டிஃபரன்ஷியேட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அதான் இங்கேயும் பண்ணியிருக்கேன், இங்கே தான் பண்ணியிருக்கேன். அப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா 1/4 லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா காஸ் பை டிவைடட் பை மைனஸ் 1. காஸ் பை மைனஸ் 1, இதுவும் மைனஸ் 1. ஸோ அப்போ 1/4 இருக்கும். அப்போ லிமிட்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/4 சப்ஸ்டியூட் இன் 1. அப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா 1/4 போயிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு கே. அப்போ கே வேல்யூ வந்து 1/4. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சது அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம்லாம் ரொம்ப 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 ஈஸி. ஸோ பைன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு. அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பை. இப்போ எஃப் ஆஃப் பை வந்து என்னது? கே. அப்போ கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க எது கண்டுபிடிச்சா போதும்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அப்போ எக்ஸ் பையை நோக்கி போகும்போது f of x என்னது? root of 2 plus cos x minus 1 divided by pi minus x whole square. கரெக்டா? இப்போ ஈக்குவல் டு பையா போகும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து k. ஸோ இப்போ இது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணும்போது 0/0 ஃபார்மட் வருது.
அப்ப என்ன பண்றேன், லோபிட்டால் ரூல் அப்ளை பண்றேன். அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ this is same as 2 plus cos x whole power 1 by 2. ஸோ 2 plus cos x whole power 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் 1 by 2. 2 plus cos x 1 by 2 minus 1. உள்ள பண்ணீங்கன்னா 0 plus minus sin x வரும். இந்த 1 பண்ணா 0 ஆயிடும். 2 into pi minus x உள்ள பண்ணீங்கன்னா pi பண்ணா 0, x பண்ணா 1 வரும். இப்போ நான் இங்க பாத்தீங்கன்னா இதை மட்டும் லிமிட் அப்ளை பண்ணி இந்த ஃபைனைட் நம்பரை வெளில தூக்கிடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் லிமிட் போடும்போது இப்போ இதுக்கு லிமிட் கண்டுபிடிங்க. 0 by 0 வருது. திரும்ப அப்ளை லோபிட்டால் ரூல். sin x பண்ணா cos x, pi பண்ணா 0, x பண்ணா 1. cos pi வந்து -1, -1 கேன்சல் ஆயிடும். இப்போ 1 by 4 மட்டும் இருக்கும். இப்போ லிமிட்டிங் வேல்யூ வந்து 1 by 4 போகுது. அப்போ லிமிட்டிங் வேல்யூ 1 by 4 போகுது. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 by 4 is equal to k. அப்போ k வேல்யூ is equal to 1 by 4. ஓகேவா? ஒரே மாதிரி ப்ராப்ளம் தான். I will move on to 6th problem பாருங்க. 6 பாருங்க. Let k be a non-zero real number if f of x is equal to e power x minus 1 whole square divided by sin x by k log of 1 plus x by 4 when x is not equal to 0. This is equal to 12 when x is equal to 0. It's a continuous function. Then the value of k is. எப்பயுமே k இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இங்க சம் நான் ஜீரோ நம்பர் இருக்கு. k வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ அப்ப k வந்து என்ன வேல்யூவா போச்சு அப்படின்னா, so that this function will be continuous. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? Okay, problem 6 பாருங்க. Let k be a non-zero real number if f of x is equal to e power x minus 1 whole square divided by sin x by k log of 1 plus x by 4 when x is not equal to 0. It is equal to 12 when x is equal to 0. இப்போ இந்த வேல்யூ ஆஃப் k கேட்கறாங்க. எப்பவுமே k இங்க கொடுத்திருப்பாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா k இங்க இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கு. இந்த k வேல்யூ என்ன வரும் இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்ப இட் இஸ் கண்டினியூஸ் அட் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட். அப்ப கண்டிப்பா 0 அப்படின்ற பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். எப்பவுமே எந்த பாயிண்ட்ல பிரேக் பாயிண்டோ அதை எடுத்துக்கோங்க. சொல்யூஷன். கிளியர்லி மொத்தமா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்ப ஈச் பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். அப்ப 0ன்ற பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். கிளியர்லி இட் இஸ் கண்டினியூஸ் at x is equal to 0. அப்ப ஏன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a f of x is equal to f of a. இப்போ 0ன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அப்ப லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x is equal to f of 0. கரெக்ட்டா? So limit extending to 0 f of x is equal to f of 0. So limit extending to 0 f of x. இப்போ f of 0 என்னது? when x is equal to 0 f of x வந்து 12. அதாவது f of 0 வந்து 12. So அப்போ இது 12 ஆயிடும். Call this as equation number 1. இப்போ limit extending to 0 f of x கண்டுபிடிங்க. This will be in terms of k equal to 12. Find the value of k. அவ்வளவுதான். ஓகேவா? So now you find limit extending to 0 f of x. Limit extending to 0 f of x கண்டுபிடிங்க. So limit extending to 0. இந்த இடத்துல நமக்கு f of x யாரு? e power x minus 1 whole square divided by sin of x by k log of 1 plus x by 4. ஏன்னா x not equal to 0 இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ இது. இங்க x 0 நோக்கி தான் போகுது. 0 போகவே போகாது. அப்போ f of x என்னவா இருக்கும்? e power x minus 1 whole square divided by sin of x by k log of 1 plus x by 4. இப்போ நீங்க லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0 by 0 வரும். கரெக்டா? ஏன்னா e power 0 1 1 minus 1 0 0 square 0. இங்க 0 போட்டீங்கன்னா sin 0 0 log 1 plus 0 log 1 0. ஸோ மொத்தமா என்ன வரும்? 0 by 0 வரும். which is indeterminate form. which is in indeterminate form. இப்போ நீங்க லோபிட்டால் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணீங்கன்னா டிஃபரன்ஷியேட் நியூமரேட்டர் டினாமினேட்டர். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல பாக்கிறதுக்கே. சார் இதை நான் பண்றேன் சார் டிஃபரன்ஷியேட். பட் இங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணி கொஞ்சம் டைம் ஆகும் சார். அப்போ அப்படியே நீங்க போலாம். பட் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை பார்த்த உடனே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்த பார்ப்பேன். நீங்க லிமிட்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார் தேர் ஆர் மெனி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சார். அதுல ஒரு முக்கியமான ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ சைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 1. எப்போ? whenever f of x tending to 0 as x tending to a. படிச்சு நிறைய ப்ராப்ளம் இதுல போட்டிருப்போம்.
sin of f of x by f of x will be equal to 1 when limit extending to a. கரெக்டா? எப்போ f of x must tend to 0 as extending to a. இங்க பாருங்களேன், sin of x by k இருக்கு. அப்ப அந்த x by k ஆல I'm going to multiply and divide. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேவா? என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm not going to apply L'Hopital rule. அதுக்கு முன்னாடி நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். So e power x minus 1 whole square அப்படியே இருக்கட்டும், divided by the sin x by k இருக்குல்ல. இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு x by k ஆல டிவைட் பண்ணிக்கிறேன், ஒரு x by k ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். log of 1 plus x by 4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 sin of f of x divided by f of x. f of x வந்து x by k இங்க. sin of f of x divided by f of x will be equal to 1 நம்மளுக்கு தெரியும். எப்போ when f of x should tend to 0 as extending to a. நம்மளுக்கு x 0 நோக்கி போகும்போது x by k எங்க போகும்? 0 நோக்கி போகும். 0 by k நோக்கி போகும், which is 0. So இப்போ இந்த வேல்யூ ஃபுல்லா என்ன பண்ணிடலாம்? 1 ன்னு போட்டுடலாம். அப்ப we will be left with limit extending to 0 e power x minus 1 whole square divided by x by k log of 1 plus x by 4. Correct? X by k log of 1 plus x by 4. So e power x minus 1 whole square divided by x by k log of 1 plus x by 4. இப்போ கொஞ்சம் ஈஸியா ஆயிடுச்சுல, முன்னத்துக்கு இப்போதைக்கும். ஓகே, இப்போ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இன்னொரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது தெரியும்? என்ன தெரியும் அப்படின்னா, extending to 0 log of 1 plus f of x divided by f of x will be equal to 1. எப்போ? whenever f of x tend to 0 as extending to a. இது என்னது? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ். இதை ப்ரூவ் பண்ணது ரொம்ப ஈஸிப்பா. எக்ஸுக்கு 0 கொடுங்களேன், இதுல வந்து லோபிட்டால் ரூல் அப்ளை பண்ணுங்க. log 0 by 0 ன்னு வரும். அப்ப டிஃபரன்ஷியேட் நியூமரேட்டர் டினாமினேட்டர். அப்ப 1 டிவைடட் பை 1 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும், இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 1ன்னு வரும். இது ப்ரூவ் பண்ணதால ரொம்ப ஈஸி தான். லோ பீரியட் ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க 1ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். log of 1 plus f of x divided by f of x limit extending to 0 எப்பவுமே 1 இருக்கும். whenever f of x tend to 0 as extending to a. இது ப்ரூவ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. இது நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா இப்போ எக்ஸுக்கு 0 கொடுங்களேன், அப்போ log of 1 plus f of 0 divided by f of 0. இப்போ f of 0 நம்மளுக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். because f of x tend to 0 as extending to, okay, இது 0 பாரு, extending to 0. ஸோ அப்போ நம்மளுக்கு f of 0 0 ஆயிடும். அப்போ log of 1 divided by f of 0 ன்னு வரும். ஸோ 0 by 0 ன்னு வரும். அப்போ இன்டிடெர்மினேட் ஃபார்ம். அப்போ அப்ளை L'Hopital ரூல். ஸோ 1 divided by 1 plus f of x உள்ள பண்ணீங்கன்னா 0 plus f dash of x ன்னு வரும். கீழே f dash of x இருக்கும். இதை பண்ணீங்கன்னா இரண்டு கேன்சல் ஆயிடும். லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 1ன்னு வரும். அதான் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ பாருங்களேன், 1 plus f of x log of 1 plus f of x. அப்போ 1 plus f of x இருக்கு, பட் இந்த f of x கீழே இல்லை. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லிமிட் extending to 0 e power x minus 1 whole square அப்படியே இருக்கட்டும், divided by x by k அப்படியே இருக்கட்டும், log of 1 plus f of x அப்படியே இருக்கு. இந்த f of x ஆல I'm going to multiply and divide. கரெக்டா? இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 log of 1 plus f of x by f of x. இவனை ஃபுல்லா 1ன்னு போட்டுடலாமா? இப்போ இவனும் நம்மளுக்கு என்ன ஆயிட்டான்? பெரிய டேர்ம் நம்மளுக்கு 1 ஆயிட்டான். அப்போ this will be limit extending to 0 e power x minus 1 whole square divided by, இவன் ஃபுல்லா 1 ஆயிடுவான். இவன் எப்படி ஃபுல்லா 1 ஆனானோ இவனும் ஃபுல்லா 1 ஆயிடுவான். இப்போ கீழே என்ன இருக்கும் அப்படின்னா x by k whole squareன்னு இருக்கும். x by k whole squareன்னு இருக்கும். கரெக்டா? x by k x by 4 அது x by 4 x by k வா? ஓகே, x by 4 அது. ஓகே ஓகே, சாரி. அப்ப இங்க என்ன இருக்கும் அப்படின்னா x by k into x by 4ன்னு இருக்கும். கரெக்டா? x by k into x by 4ன்னு இருக்கும். அப்ப this is same as, இது என்ன ஆயிடுவான் பாருங்களேன், இந்த 1 by 4k வெளியே எடுத்துடலாமா? இந்த 4k வெளியே எடுத்துடலாமா? இப்போ 1 by 4k வெளியே எடுக்கும்போது என்ன ஆயிடும்? ரெசிப்ரோகேட் ஆயிடும். ஸோ இப்போ 4k வெளியே எடுத்துடலாம். ஸோ 4k into limit extending to 0 e power x minus 1 whole square divided by x square இருக்கும். கரெக்டா? ஏன்னா x into x x square இல்ல, x into x x square இருக்கும். கரெக்டா? ஸோ பாருங்க, e power x minus 1 whole square
இங்க வந்து 1/4k இருக்கும். இது மேல கொண்டு போனா அப்படின்னா வெறும் 4k ஆயிடும். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 e பவர் x மைனஸ் 1/x ஸ்கொயர் இருக்கும். ஸோ இது என்ன ஆயிடும் அப்படின்னா 4k லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 e பவர் x மைனஸ் 1/x ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? e பவர் x மைனஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4k into limit extending to 0 e power x minus 1/x whole square இருக்கும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? 0/0 வரும் கரெக்டா? ஏன்னா e பவர் 0 1 1 minus 1 0 இவனும் 0 ஆயிடுவான். அப்போ லோபிட்டல் ரூல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 e பவர் x பண்ணா e பவர் x தான், 1 பண்ணா 0 x பண்ணா 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்க லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? இவன் ஃபுல்லா 1 ஆயிடுவான். ஏன்னா e பவர் 0 1 இல்ல. ஸோ அப்போ 4k தான் அது லிமிட் வேல்யூ. ஸோ இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x is equal to 4k. லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ சப்ஸ்டிடியூட் இன் 1. நம்மளுக்கு என்ன தெரியும்? இட் இஸ் கண்டினியூஸ் அட் 0. இட் இஸ் கண்டினியூஸ் at x is equal to 0. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x is equal to f of 0. இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x என்னது? 4k. f of 0 என்னது? இட் இஸ் 12k கரெக்டா? சாரி 12. f of 0 வந்து 12. இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் k? ஸோ k is equal to 3. கரெக்டா? 4 1s are 4 3s are. ஸோ k is equal to 3 is the required value. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஒரே மாதிரி ப்ராப்ளம் தான் எல்லாமே. இங்க k பதில் k இங்க இருக்கு. ஸோ யூ ஃபைண்ட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x. நீங்க வேணா லோபிட்டால் ரூல் அப்ளை பண்ணியும் போடலாம். பட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிருக்கேன். எப்பயுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிடுங்க. sin of f of x by f of x ஒன்னா போயிடும். whenever f of x tend to 0 as extending to a. இதெல்லாம் பேசிக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி லிமிட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம் எல்லாமே. ஸோ லிமிட்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியும் இதெல்லாம். அதே மாதிரி log of 1 plus f of x by f of x will be equal to 1 when f of x tend to 0 as extending to a. ரெண்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தெரிஞ்சது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ஸோ we'll move on to we'll move on to next problem. Okay. Problem 7 பாருங்க. If the function f is defined by f of x is equal to f of x is equal to 1/x minus k minus 1 divided by e power 2x minus 1 when x is not equal to 0 is continuous at x is equal to 0. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 0ன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கு. Then what is the value of k, f of 0 கண்டுபிடிக்கணும். k வேல்யூ கண்டுபிடிக்கணும், f of 0 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரொம்ப ஈஸி. அகைன் சிமிலர் ப்ராப்ளம் தான். பாருங்க சொல்யூஷன். It is continuous at x is equal to 0. அதுக்கு என்ன அர்த்தம்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x is equal to f of 0. அப்ப நமக்கு f of 0 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x. ஓகேவா? ஸோ இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x கண்டுபிடிச்சோம் அப்படின்னா f of 0 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்புறம் கேவும் கண்டுபிடிக்கணும். k வந்து இங்க இருக்கு. ஓகே, கண்டுபிடிச்சிருவோமா? Now we will find limit extending to 0 f of x. ஓகேவா? நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுப்போம். ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x யாரு? 1/x minus k minus 1 divided by e power 2x minus 1. இப்போ என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 e power 2x minus 1 minus x into k minus 1 divided by x into e power 2x minus 1. கரெக்டா? ஒன்றும் கிடையாதுப்பா, எல்சிஎம் எடுத்திருக்கான் அவ்வளோதான். ஸோ e power 2x minus 1 into 1 minus x into k minus 1 divided by x into e power 2x minus 1. இப்போ லிமிட் அப்ளை பண்ணா it is of the form 0/0. கரெக்டா இல்லையா? e power 0 1 1 minus 1 0 0 anything 0. அப்போ 0 minus 0 0 இங்கேயும் 0. ஸோ 0/0 ஃபார்ம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா I'm going to make use of L'Hopital rule. இங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எதுனா இருக்கா? எனக்கு தெரியல எதுவும் இருக்கா மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. This will be equal to limit extending to 0. I'm going to apply L'Hopital rule. ஸோ எப்பெல்லாம் apply L'Hopital rule போடுறனோ என்ன பண்றேன்? I am differentiating numerator and denominator separately. So differentiate
நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் செப்பரேட்லி தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ e power 2x minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா வந்துரும் e power 2x into 2. கரெக்டா? e power ax டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x into a. நான் பாருடா பேசிக் பா. ஸோ d by dx of e power ax என்ன வந்துரும் e power ax into a ன்னு வரும். ஸோ e power 2x into 2 1 பண்ணா 0. சூப்பர். இப்போ இதை பார்த்தீங்கன்னா x பண்ணா 1 k minus 1 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ k minus 1 x பண்ணா 1 0 போட்டுக்கூடாது k minus 1 பண்ணா நீ ப்ராடக்ட்ல இருக்கு x. ஸோ k minus 1 கான்ஸ்டன்ட் x பண்ணா 1 டிவைடட் பை இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் யூ நீட் டு மேக் யூஸ் ஆஃப் ப்ராடக்ட் ரூல். ஏன்னா ரெண்டுமே என்ன இருக்கு x வேரியபிள் இருக்கு. ஸோ x அப்படியே வச்சுக்கிறேன் இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ விச் இஸ் e power 2x into 2 e power 2x பண்ணா e power 2x into 2 1 பண்ணா 0 பிளஸ் இப்போ e power 2x minus 1 அப்படியே வச்சுக்கிறேன் x பண்ணா 1 புரியுதா புரியலையா? என்ன பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன். u இவன் v ஸோ u into v dash plus u into v dash plus v into u dash கரெக்டா? v into u dash x into இதை பண்ணா e power 2x into 2 minus 0 e power 2x minus 1 x பண்ணா 1. ஓகேவா? சூப்பர். இப்போ this is equal to என்ன இருக்கும் limit x tending to 0 2 e power 2x minus உள்ள கொண்டு போயிடலாமா? ஸோ minus k plus 1 ஆயிடுமா? minus k plus 1 divided by இதை மல்டிப்ளை பண்ணா 2 times x into e power 2x இங்க பாத்தீங்கன்னா plus e power 2x minus 1 கரெக்டா? 2x e power 2x இங்க e power 2x minus 1. ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ we are left with என்ன வருது ரொம்ப ஈஸி தான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். ஸோ limit x tending to 0 2 into e power 2x minus k plus 1 divided by 2 into x into e power 2x plus e power 2x minus 1 இருக்கு கரெக்டா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்களேன் திருப்போம். இப்போ லிமிட் அப்ளை பண்ணா அப்படின்னா ஓகேவா லிமிட் அப்ளை பண்ணா அப்படின்னா கீழே என்ன ஆகும் பாருங்க கீழே என்ன ஆயிடும் கீழே 0 ஆயிடும் கரெக்டா? கீழே 0 ஆயிடும் ஆமா தானேப்பா x 0 கொடுத்தீங்கன்னா இவன் 0 ஆயிடுவான் இவன் e power 0 1ன்னு வருவான். ஸோ 1 minus 1 என்ன வந்துடும் 0ன்னு வந்துடும். இப்போ மேல கொடுத்தீங்கன்னா இப்போ மேல 0 கொடுங்க 2 into e power 0 minus k plus 1ன்னு இருக்கும் கரெக்டா? ஒன்றும் கிடையாதுப்பா லிமிட் அப்ளை பண்றேன் இருங்க போட்டே காமிச்சிடுறேனே. லிமிட் அப்ளை பண்ண அப்படின்னா என்ன வரும் 2 into e power 0 minus k plus 1 divided by 2 into 0 plus 1 minus 1. அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா e power 0 1 ஸோ 2 minus k plus 1 divided by 0ன்னு இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா இவன் 0வா தான் போய் ஆகணும். 0வா போல அப்படின்னா என்ன ஆயிடும் 1 by 0 something by 0 இன்ஃபினிட்டியா போயிடும். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னா கண்டினியூஸாவே இருக்காது. எப்ப கண்டினியூஸா இருக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனாதான் கண்டினியூஸா இருக்கும். பட் நம்மளுக்கு சப்போஸ் கண்டிப்பா 0வா தான் போய் ஆகணும். ஏன்னா 0 by 0 வரும். திரும்ப நீங்க லோபல் அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் 0வா போல அப்படின்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா கண்டினியூஸா இருக்காது. ஆமா தானேப்பா? ஏன் வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் கண்டினியூட்டி போன வீடியோல சொல்லியிருப்போம்ல. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனோம் அந்த லிமிட்டிங் வேல்யூ வந்து f of a க்கு ஈக்குவலா போனோம். சப்போஸ் அந்த லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா கண்டினியூஸாவே இருக்காது இல்ல. ஆமா தானேப்பா? இந்த பாயிண்ட்ல வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல என்ன அர்த்தம் இந்த பாயிண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போக முடியாதுன்னு அர்த்தம். எல்ஹெச்எல் எக்ஸிஸ்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போகும்போது இந்த பாயிண்ட் ரீச் பண்ண முடியல. அப்ப கண்டினியூஸா மேல வரைய முடியாது. அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனாதான் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனோம் as well as f of a க்கும் ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் கண்டினியூஸா இருக்கும். இப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா கண்டினியூஸாவே இருக்காது அந்த பாயிண்ட்ல. ஓகேவா? அந்த பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி அந்த லிமிட் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கும் ஈக்குவலா போனோம். பட் லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அந்த பாயிண்ட் என்னவா இருக்காது கண்டினியூஸா இருக்காது. அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் சப்போஸ் இவன் வந்து 0வா போகல அப்படின்னா லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆக மாட்டான். அப்போ 1 something by 0 இன்ஃபினிட்டியா போயிடும். அப்போ ஃபைனைட் கிடையாது. அப்போ லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆக மாட்டான். அப்போ லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகலனா கண்டினியூஸா இருக்காது.
பட் ஆனா நம்ம ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கு, கண்டினியூஸா இருக்கு. அப்ப கண்டிப்பா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பா என்னவா இருக்கணும், this implies 2 minus k plus 1 has to be equal to 0 போய் ஆகணும். அப்ப this implies 3 minus k is equal to 0 கரெக்டா? 2 plus 1 3. அப்ப this implies k வேல்யூ கண்டிப்பா 3 தான் போய் ஆகணும். k வேல்யூ 3 போனாதான் 0/0 வரும். k வேல்யூ 3 போகல அப்படின்னா இது வந்து இன்ஃபினிட்டியா போயிடும். இப்போ இன்ஃபினிட்டியா போச்சுன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. since it is continuous, limit should be finite. limit should exist கரெக்டா? அப்ப k வேல்யூ கண்டிப்பா 3 தான் போய் ஆகணும். அப்ப இது என்ன ஆயிடும்? so therefore limit extending to 0 2 into e power 2x minus k வேல்யூ கண்டிப்பா 3 தான் போய் ஆகணும் plus 1 divided by 2x e power 2x plus e power 2x minus 1. அப்ப this is equal to limit extending to 0 2 into e power 2x minus 3 plus 1 2 so 2 into e power 2x minus 2 ஆயிடுவான் divided by 2x e power 2x plus e power 2x minus 1 இருக்கும். அப்ப k வேல்யூ 3. அப்ப k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆப்ஷன் வந்து ஒன்னு ஏவா இருக்கணும் இல்ல பியா இருக்கணும். இவெல்லாம் கிடையாது. ஏன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா k வேல்யூ வந்து 1/3. இதுக்கு பாத்தீங்கன்னா k வேல்யூ வந்து 2. அப்ப ரெண்டுமே தப்பா போச்சு. அப்போ ஏவா பியா ரெண்டு வேல்யூ தான் இருக்கு நம்மளுக்கு. அப்ப f of 0 வந்து 1 போதா இல்ல 2 போதான்னு பார்க்கணும். f of 0ன்றது என்னது? இந்த வேல்யூ தான் f of 0. ஓகேவா? அப்ப லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x நம்மளுக்கு k தெரியல, k 2 போட்டாச்சு. இந்த வேல்யூ கண்டுபிடிங்க. இந்த வேல்யூ தான் நான் போவோம் f of 0 போவோம். கரெக்டா? ஓகே. அப்ப திஸ் இஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0. நாங்க 2 காமனா எடுத்துடலாம். ஓகே, இல்ல அப்படியே பண்ணுவோமே. இப்போ இது வந்து நான் என்ன பண்ணலாம்? இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 0/0 ல. ஏன்னா e power 0 1. so 2 minus 2 0. இவன் 0 ஆயிடுவான். e power 0 1. 1 minus 1 0. so apply L'Hopital rule. அப்ப differentiate numerator denominator. so 2 into e power 2x பண்ணா e power 2x into 2 2 பண்ணா 0 divided by இன்னும் கொஞ்சம் பெருசா போகும், நல்லா பாருங்களேன். so 2 into x e power 2x ப்ராடக்ட் ரூல் போட போறேன். x அப்படியே வச்சுக்கிறேன். e power 2x பண்ணா e power 2x into 2. இப்போ e power 2x அப்படியே வச்சுக்கிறேன். x பண்ணா 1. கரெக்டா? 2 அப்படியே வச்சுக்கிறேன். x into இதை பண்ணா e power 2x into 2. e power 2x அப்படியே வச்சுக்கிட்டா x பண்ணா 1 plus e power 2x பண்ணா e power 2x into 2. 1 பண்ணா 0. ஓகேவா? 1 பண்ணா 0. இப்போ ரொம்ப ஈஸி பாருங்க. டிஃபரன்ஷியேட்டிங் நியூமரேட்டர் டினாமினேட்டர் செப்பரேட்லி. ஓகே. இப்போ லிமிட் திரும்ப அப்ளை பண்ணலாமா? லிமிட் அப்ளை பண்ணா அப்படின்னா இவன் என்ன ஆயிடுவான்? 2 into 2 4 ஆயிடுவான். ஸோ 4 into e power 0 இருக்கும் மேல. கீழே என்ன இருக்கும்? இவன் ஃபுல்லா 0 ஆயிடுவான். ஓகேவா? ஸோ 2 times x-க்கு 0 கொடுத்தீங்கன்னா 0 into something இவன் ஃபுல்லா 0 ஆயிடுவான். இங்க x-க்கு 0 கொடுத்தீங்கன்னா e power 0 1 plus 2 into e power 0 இருக்கும். x-க்கு 0 கொடுத்தீங்கன்னா so this is equal to 4 divided by 2 plus 2 இருக்கும். so இப்போ 4/4 equal to 1. அப்ப லிமிட்டிங் வேல்யூ என்ன போகுதுன்னா 1 போகுது. ஓகேவா? so therefore limit extending to 0 f of x வந்து equal to 1. ஓகேவா? அப்ப இது என்ன போயிடுது? 1 போயிடுது. அப்ப 1 is equal to f of 0. இப்போ f of 0 வந்து 1, k வந்து 3. so 3,1 தான் required answer. புரியுதா புரியலையா? ஏன் பாருங்க, it is continuous at x is equal to 0. so அப்போ limit extending to 0 f of x is equal to f of 0. நம்மளுக்கு f of 0 k ன்னு தெரியும். கரெக்டா? சாரி, f of 0 தெரியாது. ஓகே, f of 0 தெரியாது. so அப்போ f of 0 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x. so லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x தான் நம்ம ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா k 3 போனோம். k 3 போச்சுன்னா லிமிட் என்ன போயிடுச்சு? 1 போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வேல்யூ ஃபுல்லா 1. ஸோ இப்போ f of 0 வந்து 1, k என்ன போனோம்? 3 போய் ஆகணும். ஸோ k வந்து 3 போய் ஆகணும். k வந்து 3 போய் ஆகணும். f of 0 வந்து 1 போய் ஆகணும். ஸோ 3,1 is the required ordered pair. ஸோ therefore k வந்து 3 போய் ஆகணும். f of 0 வந்து 1 போய் ஆகணும்.
ஸோ ரொம்ப ரொம்ப எல்லாமே ஈஸியான ப்ராப்ளம். ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். பட்டு பட்டு பட்டுன்னு போட்டே இருக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு 7 ப்ராப்ளமும். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் கண்டினியூ வித் 8th ப்ராப்ளம். அரௌண்ட் 25 ப்ராப்ளம்ஸ் போட போறோம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.